ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் சாட்சாத் வெங்கடாஜலபதியா இருக்கிற ஸ்ரீ பெரியவால பாத யாத்திரை பண்ணி திருப்பதியில் போய் பார்க்கணும்னு ஒரு பக்தர் வேண்டிக்கிறார். அதை யார்கிட்ட வேண்டிக்கிறார்? தன்னோட பிரதோஷம் மாமாவோட பக்தி அப்படிங்கிற அந்த காற்றாற்று வெள்ளம் மாதிரி அவரோட பக்தி. அந்த பக்தியில் தெளிச்சு அவர்கிட்ட கத்துண்ட நிறையா பேர். பக்தினா என்ன, பக்தி எப்படி இருக்கணும்னு கத்துண்ட பேரில் சில பேர் ஒருத்தர் சந்திரமோகன். அவர் பெரியவா கிட்ட உத்தரவு கேட்கணும் அப்படின்னு அவர் வரும்போது ஸ்ரீமடம் பாலு அவர் வரவேற்கிறார். அப்போ அவர் சொல்றார், சாக்ஷாத் வெங்கடாஜலபதி மாதிரி இருக்கிற ஸ்ரீ பெரியவால நீ இங்கே பார்க்கறத விட்டுட்டு நீ திருப்பதிக்கு பாத யாத்திரை போகணுன்னு நினைக்கிறிய அப்படின்னு அவர் கேட்குறார். இந்த பக்திங்கிற அந்த பிரதோஷ மாமாவோட பக்தியில் தெளிச்சு போய் இந்த சந்திரமோகன் அன்பர் எப்படி பெரியவா கிட்ட பாத யாத்திரைக்கு வரா அப்படிங்கிற அனுபவம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மாங்காடு காமாட்சி கிட்டேருந்து தரிசனம் பண்ணி அங்கேருந்து ஒரு 4-5 பேரை சேர்த்துக்கிறார். 4-5 பேராக சேர்ந்துட்டு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாத யாத்திரையை தொடங்குறான் காஞ்சிபுரத்தை நோக்கி. நம்ம திருப்பதிக்கு போகணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாலும், வெங்கடாஜலபதியாக இருந்தாலும், சிவன் ரூபமாக இருந்தாலும், நீ என்ன ரூபமாக நினைக்கிறியோ அந்த ரூபமாக ஸ்ரீ பெரியவா உனக்கு காட்சி தருவா. அதை ஸ்ரீவா 4 பேரும் காஞ்சிபுரத்துக்கு பாத யாத்திரை வந்துட்டுருக்கா. பாத யாத்திரை 2 நாள் நிறைவடைகிற தருவாயில் ஒரு பூஜா குளம்னு ஒரு இடத்துல ஹால்ட் அடித்து ரொம்ப பசி தாங்கலை இவா 4 பேருக்கும். அப்போது தண்ணியை நிறையா குடிச்சுட்டு எலப்பாரிட்டு கிளம்புறா திரும்ப. பெரியவாளுக்கு தெரியாதா, பரமேஸ்வரனுக்கு தெரியாதா என்ன நீ எப்படி தன்னை கஷ்டப்பட்டுன்னு பார்க்க வர அப்படின்னு? பெரியவாளுக்கு இது எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. என்ன தரிசனம் பண்ணுறதுக்குன்னு பாத யாத்திரை பண்ணிட்டு வரா 4-5 அவளை வரவேற்று அவளுக்கு சிரம பரிகாரம் பண்ணி அவளுக்கு என்ன தகுந்த மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பாலு கிட்ட பெரியவா. ஸ்ரீமடம் பாலு அவர்கிட்ட அணுக்க தோண்டர். அந்த மாதிரி பாத யாத்திரை பண்ணிட்டு வர பேரில் அவர் சொல்கிறார், 4:30 மணி காலங்காத்தால் அதிகாலை. அப்போது ஸ்ரீமடத்து வாசலை லேசாக திறக்கிறார் சந்திரமோகன். சேர்ந்துட்டான். பாத யாத்திரை நிறைவாயிடுறது. அந்த தண்ணியை தாகத்தை தணிச்சுண்டு பெரியவா தரிசிக்க வந்துடுறா. கதவை திறந்து வந்தோடனே பாலு மாமா ரெடியாக இருக்கா. என்ன கைங்கரியம் செய்கிற பாலு மாமா முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ட்டு சிரிச்சுன்னுட்டே வாங்கோங்கிறாளாம். பெரியவா சொல்லி அனுப்பிச்சிருக்கா, வாசலில் நிற்க வச்சிருக்கா. பெரியவா கொட்டகைக்கு போயிட்டு இப்போ திரும்ப வருவா, நீ இப்படியே நில்லு, பெரியவாளை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாலு. கரும்பு தின்ன கூலியா இவருக்கு இவா வந்த பேர் 4 பேரும் அங்கேயே நிற்கிறா. இப்படியே தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு. யாரு அப்படின்னு கேட்டுட்டே உள்ள நுழையிறாளாம் பெரியவா. பெரியவாளுக்கு தெரியாதா என்ன? அங்கே ஒரு நல்ல நாடகம். பெரியவாளுக்கு தெரியாத என்ன நடக்கும் லோகத்தில்? சிரிச்சுண்டே யாரு அப்படின்னு கேட்குறாளாம் பெரியவா. பெரியவா நர்ஸு உத்தியோகம் பார்க்குறாள் இல்லையா, இவருடைய ஒய்ஃபு, அவர் தான் வந்திருக்கிறது அப்படின்னு சந்திரமோகனை பற்றி சொல்கிறா. இவரோட ஒய்ஃபு நர்ஸாக இருக்கிறதுனால, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுனால, இவர் ரிட்டையர் ஆனோடனே நேர இங்கே கைங்கரியம் பண்ண வந்துடுறார். பிரதோஷ மாமாவுக்கு வந்துடுவார். அதே மாதிரி ஸ்ரீமடம் வந்துடுவார். பிரதோஷ மாமாவுக்கு உட்காண்டு அவரோட பக்தி, அவர் சொல்கிற கதை, பெரியவா கூடவே இருந்திருக்கார் ஒழியா, அது எல்லாத்தையும் அவருக்கு கேட்கறது தான் வேலை. ஒன்னொன்னும் அவ திரும்ப திரும்ப சொல்ல அவளுக்கு அத்தனை பண்ண அதை கேட்க தான் இந்த பாத யாத்திரை ஐடியா வருது. வெங்கடாஜலபதி திருப்பதிக்கு போக வேண்டிய பாத யாத்திரை காஞ்சியை நோக்கி வருது.
பெரியவா என்ன பஞ்சபாண்டவாளா வந்திருக்கேளோ அப்படின்னாலாம். இவா 4 5 சொன்னேன் இல்லையா, அது சஸ்பென்ஸ் இப்போதான் உடையிறது. பஞ்சபாண்டவாளா வந்திருக்காளோ அப்படின்னுட்டே கூப்பிட்டு அவளுக்கு தரிசனத்தை கொடுத்து அவளுக்கு வேணுங்கிற பெரியவா ஆச்சரியப்பட வைக்கிறாளாம் அவளை. நாம தான் வரோன்னு யார்கிட்டையுமே சொல்லலை, எப்படி பஞ்ச பாண்டவா வரான்னு பெரியவா சொல்றா அப்படின்னா அவளுக்கும் தெரியும் ஈஸ்வரனுக்கு தெரியாத என்ன நடக்கும் இங்கே அப்படின்னு. அந்த பாத யாத்திரை பக்தி பரவச யாத்திரையா மாறி ஈசனும் கைகோக்க அந்த 7 மலையானும் நீயே ஈசனும் நீயேன்னு வந்தவா எல்லாரும் வாயார அங்கே புகழறாளாம் பெரியவாளை. பெரியவாளை நீங்கள் எல்லாம் சாப்பிட்டேலா அப்படின்னு பெரியவாளே கேட்குறாளாம். சாப்பிட்டேலா சாப்பிடலையா அப்படின்னு ஒரு அம்மாவோட கரிசனம் எப்படி இருக்குமோ அந்த அம்மா மாதிரி அன்னைய மாதிரி அந்த கரிசனத்தோடு அவள் பாத யாத்திரை வந்தவாளை கேட்டு அவளுக்கு சிரம பரிகாரத்தை பண்ணி அவளுக்கு ஆகாரத்தை பண்ணி வைக்கிறாளாம். ஒரு சக்கரை போட்டு பழம் கூட கூடையா அதை பஞ்சாமிர்தமாக பண்ணி அந்த அந்த ஒரு ஒரு அண்டா நிறையா தயிர் அதுலேயும் சர்க்கரையை போட்டு லஸ்ஸி மாதிரி, ஏன்னா இவாளுக்கு ஃபஸ்ட்டு அந்த தாக சாந்திக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தடபுடலாக அங்கே ஸ்ரீமடத்தில் பூ பூ வைக்கிறா, பந்தா கொண்டு வராளாம் அந்த தரிசனத்துக்கு. பூ பந்தால் பெரியவாளை அலங்காரம் பண்ணி பூவுனாலேயே ஃபுல்லாக அந்த பூ பந்து ஃபுல்லாக எங்கேயுமே கொண்டு வந்திருக்கிறத பெரியவா விறுவிறுன்னு போயிட்டு அந்த பூ பந்தை பிரித்து ஒன்றொன்னா தானே சுற்றிக்கிறாளாம். ஆத்தாலயங்கள் அபிராமவள்ளியின்னு அபிராமி அந்தாதி கடைசி ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த அபிராமியை வர்ணிக்கிற மாதிரி பெரியவாளை பூ பந்தால சுத்திக்கிண்டு வந்து இவாளுக்கு காட்சி தராளாம். அந்த பாத யாத்திரை எங்களுடைய சிரமங்களை எல்லாம் போக்கிடுத்தோ, அந்த காட்சியை பார்க்க கண்கோடி வேணும்னு அந்த பஞ்ச பாண்டவர் சொல்கிறாளாம். எல்லாரும் அம்மாவோட கருணை எப்படின்னு ஃபீல் தான் பண்ணியிருப்பா, அன்னைக்கு நாங்கள் நேர்லேயே பார்த்தோம் அப்படிங்கிறா அவள்லாம். யார்? சந்திரமோகன் அவா குரூப். இப்பேற்பட்ட காமாட்சி பெரியவா பரிபூர்ண கிருபா கடாட்சம் எல்லாருக்கும் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் சித்திர புது வருஷத்தில் எல்லாருக்கும் நிறையா பரிபூர்ணமாக கிடைக்கணும். நாமளும் பெரியவா அட்வைஸை கேட்டு நடக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவாளே பெருமாள், பெரியவாளே ஈசன், உலகளந்த பெருமாள், எல்லாரும் அவளே. அபிராமவள்ளியை அப்படின்னு நாம் நினச்சோன்னா அபிராமி, காமாட்சியாக நினச்சோமா காமாட்சி, மீனாட்சியாக நினைக்கிறியா மீனாட்சி, அகிலாண்டேஸ்வரியா நினைக்கிறியா அகிலாண்டேஸ்வரி. இப்படி நீ என்ன ரூபத்தில் பார்க்குறியோ இந்த கலியுகத்து தெய்வம் நமக்கு எல்லா மங்களங்களையும் தர்றதுக்காக பரிபூர்ணமான மங்களங்கள் எல்லாருக்கும் கிடைக்க பெரியவா அனுகிரகம் பண்ணுவா. இது நிச்சயம் நடக்கும். இந்த பதிவு சொல்கிறதுக்கு முன்னாடி ஹரஹர சங்கரை சொல்லிடுறேன், நீங்களும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.